Hi students, today we are going to see Civics Unit 2, Market and Consumer Protection. Today we are going to see about market and consumer protections. In this lesson, the learning objectives are to identify 4 different types of market structures, to know the difference between each types of market structure, to understand why consumers and protection, to understand the rights of consumers. So இந்த லெசனில் வந்து நம்ம 4 types of market structures பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ்க்கு எதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ரொம்ப அவசியம், அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. When we talk about a market, we generally visualize a crowded place with a lot of shops and consumers. People are buying different types of goods like groceries, clothing, electronics, etc. in the market. And the shop are also selling a variety of products and services as well. So in traditional sense, a market is where buyer and seller meet to exchange their goods and services. So இந்த எலெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்னாலே நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், நிறைய மக்கள் கூடுற இடம், நமக்கு தேவையான பொருட்களை வாங்குகிற இடம் தான் என்ன சொல்கிறோம், மார்க்கெட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பையர் விற்கிறவங்க வாங்குறவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ். இப்போ மார்க்கெட்ஸே வந்து என்னது, எத்தனை டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்போடியன்ஸ் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்ஸ், பையர்ஸ் மார்க்கெட்ஸ், செல்லர்ஸ் மார்க்கெட்ஸ், பர்ஃபெக்ட் மார்க்கெட்ஸ், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், ரீட்டெயில் மார்க்கெட், ஹோல்சேல் மார்க்கெட், ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ், ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்ஸ், லாங் டேர்ம் மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட், ரிலிஜியன் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட்ஸ், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட்ஸே வந்து இத்தனை டைப்ஸாக இருக்குது. இந்த எல்லா மார்க்கெட்ஸையும் இதில் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு சில பேஸஸில் பிரிச்சுருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன பேஸஸில் பிரித்து என்னென்ன மார்க்கெட் அதில் போகுது, அதுக்கு அண்டரில் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? Broadly, there are 2 classifications of markets, the product markets and the factor market. The factor market refers to the market for buying and selling of factors of productions like land, capital, labor, etc. The other classification of markets are as follows. ஸோ 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட் மார்க்கெட் அண்டு ஃபேக்டர் மார்க்கெட்டு 2 பிரிச்சுருக்காங்க. அதில் ப்ராடக்ட் மார்க்கெட்னால் யார் வந்து ப்ராடக்ட்டு, அதுக்கான லேண்டு, கேபிட்டலு, லேபர்லாம் இது பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்தது. ஃபேக்டர் மார்க்கெட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்க்காக மார்க்கெட் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன்ஸு, on the basis of the geographic locations, local markets. In such a market, buyers and the sellers are limited to local region or area. They usually sell perishable goods of daily usage. The transportation of such goods can be expensive. ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு கடை வச்சு அங்கே செல்லிங் பண்ணுவாங்க. அந்த செல்லிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு அத்தியாவசியமாக டெய்லி தேவைப்படுற பொருட்கள் வந்து அதிகமாக அங்கே வந்து செய்வாங்க. ஏன்னா நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப செலவாகும். நம்ம இப்போ இதுக்காக நம்ம மெயின் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும் அவசியம் இல்லை. நம்ம லோக்கல் ஏரியாவில் கிடைக்கிற கடைகள்லே நம்ம வாங்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, லோக்கல் மார்க்கெட்ஸு சொல்கிறாங்க. Next, the regional markets. These markets cover wider than local markets like a district or a cluster to a few smaller states. ஸோ இந்த ரீஜனல் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படின்னா, நம்ம ஏரியான்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப லாங்காகவும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்குள்ளே இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 ஊருக்கு பொதுவாக அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் ரீஜனல் மார்க்கெட்ஸு சொல்லுவாங்க. ஸோ அங்கே லோக்கல் மார்க்கெட்ஸ் விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
கொஞ்சம் பிரான்ச்சஸ்லாம் இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, ரிலீஜியனல் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மார்க்கெட்ஸ். திஸ் இஸ் when the demand for the goods is limited to one specific country or the government may not allow the trade of such goods outside national boundaries. ஸோ ஒரு நேஷ்னல் மார்க்கெட்னால் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல தான் அந்த இது கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு தேவை, அது அதிகமாக நமக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம நாட்டிலேயே வந்து அதை எப்படி சேல் பண்ணி இது பண்ணுறது அப்படி சொல்லி பார்ப்பாங்க. அந்த ட்ரேடிங் அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். when the demand for the product is international and the goods are also traded internationally in bulk quantities, we call it as international market. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது என்னது, அந்த டிமாண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் இன்டர்நேஷ்னல் அது ரொம்ப தேவைப்படுது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அந்த ட்ரேடிங்கை தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல். அவங்க வந்து ஒரு பல்கான குவான்டிட்டியாக நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் பேஸ், அதாவது டைம் பேஸில் வந்து என்னென்ன மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஷார்ட் பீரியட் டைம் மார்க்கெட். திஸ் இஸ் when the supply of goods is fixed and so it cannot be changed instantly. Say for example the market for flowers, vegetables, fruits, etc. The price of goods will depend on demand. ஸோ இந்த ஷார்ட் பீரியட், வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டில் வந்து என்னது, குட்ஸ் வந்து ஃபிக்ஸடாக அதை சப்ளை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். என்னென்னா அவங்களோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் குட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிமாண்ட். இப்போ நம்ம சொல்லலாம், முகூர்த்த நாளில் வந்து இதெல்லாம் வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ரேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, மாற்றி வச்சுக்குவாங்க குட்ஸுக்கு. ஸோ இந்த குட்ஸ் வந்து ரொம்ப நாளும் வச்சுக்க முடியாது. இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் மார்க்கெட் தான். ஒரு பூவு, வெஜிடபிள்ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்க முடியாது, எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷார்ட் பீரியட் மார்க்கெட். The market is slightly longer than the previous one. Here the supply can be slightly adjusted. ஸோ ஷார்ட் பீரியட் அது வந்து வெரி ஷார்ட்டு, இது வந்து ஷார்ட் பீரியட். கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப லாங்கராக இந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி நம்ம சப்ளை பண்ணுறது தான் ஷார்ட் பீரியட் மார்க்கெட் சொல்கிறாங்க. லாங் பீரியட் மார்க்கெட், ஹியர் த சப்ளை கேன் பி சேஞ்ச்டு ஈஸிலி பை scaling productions, so it can change according to the demand for the market. So the market will determine its requirement, price and time. ஸோ லாங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து என்னது, இந்த இது வந்து ஸ்கேலிங், ஒரே பொருளாக அவங்க விற்க மாட்டாங்க. அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் அப்பப்போ தேவையானதை அவங்க வச்சு அதை சேல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணி விற்பாங்க. எல்லா பொருளுக்கும் ஒரு பொருளில் கம்மி பண்ணிவிட்டு இன்னொரு பொருள் அதிகம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த டைமுக்கு என்னென்ன தேவை, எதெல்லாம் வந்து சீப்பஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி சொல்லி பார்த்து லாங் ப்ராசஸாக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, லாங் பீரியட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் மார்க்கெட். திஸ் இஸ் வேர் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். திஸ் இஸ் ப்ராமிஸ் டு பே the consideration sometimes in the future. ஸோ ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்னால் எப்படின்னா கிரெடிட் பேசிஸில் இருக்கும். அதாவது நான் இவ்வளோ இது உங்கள்கிட்டேருந்து வாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இது சொல்லுவோம் இல்லையா, இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், திருப்பி உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த பேசிஸில் போவாங்க இல்லையா. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் டைப் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். Regulated market. In such a market there is some oversight by appropriate government authorities. This is to ensure there are no unfair trade practice in the market. Such markets may refer to a product or even a group of products. For example, the stock market is a highly regulated market.
ஸோ ரெகுலேட்டட் மார்க்கெட்னால் இது வந்து 90% வந்து கவர்மெண்ட் அண்டரில் அவங்களுடைய பராமரிப்பில் அவங்க பார்த்து இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு அவங்களோட அத்தாரிட்டி அவங்களுடைய ஆத்தரைஸ்டு இது இல்லாமல் பண்ண முடியாது. அந்த ஐஎஸ்ஓ முத்திரை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது தான் ரெகுலேட்டட் மார்க்கெட்டு. Unregulated market, this is an absolutely free market. There is no oversight or regulations. The market focus decide everything. ஸோ இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து என்னது அப்சல்யூட்லி ஃப்ரீயாக இருக்கும். அவங்க எது வேணாலும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எது வேணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் டிசிஷனாக இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்க அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஒன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் காம்படிஷன். என்னென்ன காம்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸில் பியூர்லி காம்படிட்டிவ் மார்க்கெட், perfectly competitive market, imperfectly competitive market. ஸோ இதுதான் வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரில் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் இல்லையா, அவங்களுக்கு கீழே மோனோபாலிட்டிக் காம்படிஷன்ஸ், ஒலிகோபாலி அப்படி சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த 3 டைப்பு இந்த இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருக்க இந்த 3 டைப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Monopoly refers to the market structure in which there is a single producer or seller that has a control on the entire market. This single seller deals in the product that have no close substitutions. ஸோ இந்த மோனோபாலிக்ன்றது என்னதுன்னா, மோனோனாலே தனியாக ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரே ஒருத்தர் தான் என்ன பண்ணுவார், அந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர், அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ஆத்தரைஸ்ட், என்டையர் மார்க்கெட்டை அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த சிங்கிள் பர்சன் தான் செல்லர் டீல் பண்ணுறது, அதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை வேணும் வேணான்னு டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து யார், அந்த சிங்கிள் பர்சனாக இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க மோனோபாலி அப்படின்னு சொல்கிறாங்க. Monopolistic competitions. The term monopolistic competitions was given by Professor Edward H. Champion of Harvard University in 1933. In his book Theory of Monopolistic Competitions, the term monopolistic competitions represents the companion of monopoly and perfect competitions. Monopolistic competitions refers to a market situations in which there are a large number of buyers and sellers of products. However, the product of each seller is different in one aspect or the other. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காம்படிஷன்ஸ் மோனோபாலியும் ப்ளஸ்ஸு காம்பினேஷன் அவங்களுக்கு பர்ஃபெக்டான காம்படிஷன் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க மோனோபாலிக் காம்படிஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த பையரும் செல்லரும் ஒரு அதிகமான ஒரு நம்பராக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு அதோடைய அஸ்பெக்ட்ஸ் என்ன, அது அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அவசியம் இல்லையா, இதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணால், இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இது அந்த மாதிரி டிசிஷன்ஸோ இல்லை அந்த மாதிரி எடுக்கிற ஒரு இதுதான் என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் இதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம கொஞ்சம் குறைவாக விற்றா தான் நமக்கு சேல் ஆகும். இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நல்ல குவான்டிட்டியாக பெஸ்ட்டாக காட்டி அதில் நம்ம ஒரு பிராண்டட் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க மோனோபாலிட்டிக் காம்படிஷன்ஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒலிகோபாலி. The term oligopoly has been derived from 2 Greek words. Oligo means few and poly means control. Therefore, oligopoly refers to a market form in which there are few sellers dealing either in homogeneous or differentiates products. ஸோ இந்த ஒலிகோபாலின்றது இந்த ஒருத்தர் இல்லாமல் ஒரு ஃபியூ கொஞ்சம் ஒரு 4-5 பேரோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க செல் பண்ணுறது, அந்த மாதிரி செல்லர் மக்களுக்கு செல்லிங் பண்ணுறது, ப்ராடக்டை வந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி செய்வாங்க. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க ஒலிகோபாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸில் வர்ற மார்க்கெட்டோடைய டைப்ஸ் 3 டைப்பாக இருந்துச்சு இல்லையா.
மோனோபாலி, அதுக்கப்புறமேட்டு மோனோபாலிக் காம்படிஷன்ஸ் அண்ட் ஒலிகோபாலிக் காம்படிஷன். ஸோ இது 3 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் அ கஸ்டமர், யார் வந்து கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a customer is a person who purchases the product or avails the services for a considerations either for his personal use or to earn his livelihood by means of self-employment. ஸோ கன்சியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கன்சியூமர் வந்து யார் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறவர் தான் வந்து என்னது கன்சியூமர். அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்குரிய சர்வீசஸ் கன்சிடர் பண்ணுறது, அது வந்து பர்சனல் யூஸ்க்காகவும் வாங்கலாம், அட் த சேம் டைம் அவங்களோட லிவிங், அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சியூமர் வந்து the considerations may be paid, promised, partly paid and partly promised. It also includes a beneficiaries of such good services when such use is made with the approval of such persons. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கன்சியூமர் காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் அப்புறமா தரேன், இல்லைனா நான் பாதி இப்போ கொடுக்குறேன் மீதியை அப்புறம் தரேன், அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே இதெல்லாம் வந்து யார் பெனிஃபிஷியருக்கு தான் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார் வந்து பெனிஃபிட்ஸ் பண்ணுறாரோ அவர் அப்ரூவலில் நடக்கிற விஷயங்கள். ஸோ இதுக்கு அண்டரில் வர்றவங்க தான் யார் கன்சியூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. Who is not a consumer? A person is not a consumer if she is purchasing any goods or avail any services free of charge, purchases goods or hires services for commercial purpose, avails any service under contract of services. ஸோ கன்சியூமர் இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து கன்சியூமர் இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஃப்ரீயாக வாங்கியிருப்பாங்க, அந்த சர்வீசஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கவங்களாம் கன்சியூமர் கிடையாது. அதே மாதிரி பர்ச்சேஸ் அந்த ஹையர் சர்வீசஸ், அதை வாடகைக்கு வாங்குறவங்க அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா கமர்ஷியல் பர்பஸ்க்காக, அதுவும் அவங்களும் வந்து என்னது கன்சியூமர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்து என்னது கன்சியூமர் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த 3 டைப்ஸாக இருக்கிறவங்களாம் கன்சியூமர் கிடையாது. ஸோ நமக்கு யார் கன்சியூமர் யார் நாட் கன்சியூமர் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஹியர் ஐ கம்ப்ளீட் த லெசன் சில்ட்ரன். தேங்க்யூ சில்ட்ரன். ஸ்டடி வெல்.